ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சாஃப்டான பரோட்டா தான். அதுக்கு நான் வந்து 3 அழாக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் சில பல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து தான் நம்ம சாஃப்டாக இதை கொண்டு வர போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நிறையவே எண்ணெய் தேவைப்படும், நான் கொஞ்சமாக தான் விட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தயிர் தான் வந்து இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த தயிர் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு துணியை வந்து லைட்டாக நனைச்சிட்டு அது மேலே மூடி வச்சுருங்க. அப்போ வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாவு வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ரவுண்டாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்போம். ஸோ இதை வந்து நல்லா திரட்டிக்கணும். அந்த கீழே இருக்க கல் வெளியில் தெரிகிற அளவுக்கு எவ்வளோ மெலிசாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக பண்ணிக்கோங்க. இவ்வளோ தின்னாக பண்ணதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி நல்லா கோடு கோடாக போட்டுக்கணும். இன்னுமே இதை நல்லா மெலிசாக கூட நீங்கள் கோடு போட்டுக்கலாம். அப்போ இன்னும் லேயராக வரும். இதை போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்க போகிறோம். அப்படியே ஒன்று சேர்த்துறாதீங்க. அந்த ஒரு த்ரெட்டும் வந்து நூலாக இருக்கணும். இப்போ இதை 2 சைடும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுருட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நீங்கள் கையிலையுமே தட்டிக்கலாம் எண்ணெய் வச்சு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி லைட்டாக அந்த பூரிக்கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா இட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுதா லேயராக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நான் வந்து எண்ணெய் கம்மியாக விட்டதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக கூட விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அப்போ சாஃப்டாக வராது. மேலே இருக்கிறதுலாம் நல்லா வெந்துடும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நம்ம லைட்டாக கையில் இந்த மாதிரி ஷேக் பண்ணாலே போதும். இந்த லேயர் எப்படி வந்ததுன்றதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேயராக அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.